வாழ்க வையகம், வாழ்க வளமுடன். குரு வாழ்க, குருவே துணை. ஓம் நமச்சிவாய நமக. ஜோதிட நண்பர்கள் அனைவருக்கும் வணக்கம். இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா, உங்களோட வாழ்க்கை துணையின் நிறம், குணம் எப்படி இருக்கும் அப்படிங்கிற விஷயத்தை பார்க்க போகிறோம். ஏன்னா எல்லோரும் பொருத்தம் பார்க்குறப்ப இல்லை ஜாதகம் பார்க்கும்போது நம்மகிட்ட கேட்குற கேள்வி என்னென்னா, அழகாக வருவாங்களா, இல்லை கலராக வருவாங்களா, இல்லை எப்படி வருவாங்க, அந்த மாதிரி கொஸ்டின் தான் இம்பார்ட்டண்ட்டாக கேட்குறாங்க. ஸோ அது அவங்களோட ட்ரீமாக இருக்கலாம், அது நம்ம தப்பு சொல்ல முடியாது. ஸோ ஆனால் குடுப்பனைன்னு ஒன்று இருக்குல்ல ஜாதகத்தில், உங்களுக்கு இதுதான் குடுப்பனை அப்படிங்கிறது இருக்குது. ஸோ அழகுங்கிறது பொதுவாக எல்லாமே அழகு தான் அப்படின்னு தெளிவாகவே நான் சொல்லியிருக்கேன். இதில் நிறம் அப்படிங்கிற விஷயங்கள் கூடுதலாக இப்போ பார்க்கப்படுது. அடுத்தது ஃபினான்ஸ் ஸ்டேட்டஸ் அதையும் பார்க்கப்படுது. ஸோ இப்படி பார்க்கும்போது தனக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை அன்பாக இருக்கிறாங்களான்னு கேட்குறவங்களும் இருக்காங்க, நிறைய பேர் நல்லா அக்கறையாக பார்த்துக்குவாங்களான்னு கேட்குறவங்களும் இருக்காங்க. ஸோ அதுக்கு தனியாக ஒரு வீடியோ போடுறேன் நான் நெக்ஸ்ட்டு. இப்போ உங்களுக்கு வரக்கூட வாழ்க்கை துணை நிறமாக இருப்பாங்களா, உயரமாக இருப்பாங்களா, எப்படி இருப்பாங்க, குணம் நல்லா பார்த்துக்கக்கூடிய குணம் இருக்கா, இதில் இன்னொரு விஷயம் பியூட்டி எப்படி கேட்குறாங்கன்னா, எப்படின்னா நான் என்ன சொன்னாலும் சரின்னு கேட்குறவங்க இருப்பாங்களா, அந்த மாதிரி ஒரு வாழ்க்கை துணை எனக்கு கிடைப்பாங்களா அப்படிங்கிற மாதிரிலாம் இருக்குது. ஸோ அதை பற்றி தான் இப்போ பார்க்க போகிறோம், சரிங்களா? ஸோ இதில் என்னென்னா, உங்களோட ஜாதகத்தில் உங்களோட வாழ்க்கை துணை இப்போ லக்னங்கிறது நீங்கள், உங்கள் லக்னத்தில் இருக்கிற கிரகங்கள் தான் நீங்கள் யாருங்கிற விஷயத்தை சுட்டி காட்டுது. நீங்கள் என்ன மாதிரி கேரக்டர், நீங்கள் என்ன மாதிரி ஒரு குணத்தில் இருப்பீங்க அப்படிங்கிற விஷயத்தை வெளிப்படுத்துது. இதே 7ஆம் அதிபதி 7ல் என்ன கிரகம் இருக்குது ஆனால் இதில் என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட்னா, 7ல் என்ன சாரம், 7ஆம் அதிபதி என்ன சாரம் வாங்கியிருக்கு, அந்த 7ஆம் அதிபதி பலமாக இருக்கா, இல்லை 7ஆம் அதிபதி வாங்கின சாரம் பலமாக இருக்கா, அது எந்த இடத்துல உட்காந்துருக்கு, அது ஸ்தான பலம் எப்படி இருக்குது, இதையெல்லாம் பார்த்து தான் மோஸ்ட்லி சொல்ல முடியும். பட் நம்மக்கிட்ட எல்லாத்தோடது அப்படி சொல்கிறதுக்கு ஜாதகம் நம்மக்கிட்ட அமைப்பு இல்லை. பட் நம்ம பொதுவாக தான் நம்ம இப்போ பேச போகிறோம். உங்களோட ஜாதகத்தை எடுத்துக்கோங்க. இதில் 7ஆம் அதிபதி என்ன, அந்த 7ஆம் அதிபதி பலமாக பலவீனமாங்கிறது மோஸ்ட்லி ஓரளவுக்கு உங்களுக்குலாம் தெரியும். ஏன்னா ஜாதகம் அறிவு அதிகமாக இருக்கக்கூடியவங்க தான் இந்த வீடியோ பார்க்குறீங்கன்னு எனக்கு தெரியுது. ஏன்னா நிறைய கேள்விகள் அப்படி தான் வருது. அப்போது இந்த 7ஆம் அதிபதி பலம் பலவீனமாக இருக்கான்னு, அதில் ஆட்சி உச்சம், வக்ரம், நீசம், அஸ்தங்கம் இதெல்லாம் பலவீனமாக இருக்குது. பலம்ங்கிறப்ப சுபகிரகங்களோடு இருக்குதா, இல்லை அதாவது நல்ல ஒரு திரிகோண கேந்திரத்தில் இருக்குதா, ஹை டிகிரியில் இருக்குதா, ஸோ இதெல்லாம் பொறுத்து உங்களுக்கு அந்த பலம் நிர்ணயிக்கப்படுகிறது, அந்த ஸ்தான பலம் நிர்ணயிக்கப்படுகிறது. இதே ஒரு கணக்கு எடுத்துக்குங்க. இந்த 7ஆம் அதிபதி என்ன சாரம் பெற்றிருக்கு, அந்த சாரநாதன் நல்லா இருக்காரா அதையும் பார்க்கணும். ஓகேங்களா? ஒரு சில பேர் 7ஆம் இடத்துல எனக்கு கிரகமே இல்லைன்னா 7ஆம் அதிபதியை பார்த்துக்குங்க. 7ல் இருக்கிற கிரகமும் கண்டிப்பாக உங்களுக்கு பேசும். ஏன்னா அந்த இடத்துல இருக்கிற கிரகத்துக்கு பலம் அதிகம். ஓகேவா? அதையும் நம்ம பார்க்கணும். அப்போ ரெண்டுமே இருக்குது. 7ஆம் அதிபதி பார்க்கவா, 7ஆம் இடத்துல கிரகத்தை பார்க்கணும். 7ஆம் இடத்துல கிரகத்துக்கு ஃபஸ்ட்டு இம்பார்ட்டன்ட் கொடுங்க. அதுக்கப்புறம் 7ஆம் அதிபதி பலம் பலவீனத்தை பொறுத்து நீங்கள் அதை நீங்கள் ப்ளஸ் மைனஸை எடுத்துக்கலாம். இப்போ 7ஆம் இடத்துல ஒருத்தருக்கு சூரியன் இருக்குது அப்படின்னு வச்சுக்கோங்க. உங்களுக்கு வரக்கூடிய கணவரோ மனைவியோ எப்படி பட்ட நிறத்தில் இருப்பாங்க, எப்படிப்பட்ட குணத்தில் இருப்பாங்கன்னு நம்ம பார்க்க போகிறோம். இதில் நிறங்கிற விஷயத்தில் மாறுபடுறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. நான் தான் சொன்ன மாதிரி இப்போ உதாரணத்துக்கு சுக்கிரன் 7ஆம் இடத்துலேருந்து அது வக்ரமானால் கண்டிப்பாக அதோட மாறுதல் வரும். ஏன்னா ஆப்போசிட்டாக மாறும் வக்ரம்னாலே. அப்போ நம்ம இப்படி தான் பெண் அழகாக கலராக நல்ல லட்சணமாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம சொல்லிகிட்டு இருப்போம். பட் வக்ரமாகி இல்லை ஒரு வேளை அது நீசமே ஆகிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அதோட குவாலிஃபை குறையும் அப்படிங்கிற விஷயத்தையும் நீங்கள் எடுத்துக்கலாம், சரிங்களா? அதை விட இப்போ உங்களோட அந்த சுக்கிரன் நல்ல இடத்துல இருந்து பட் சாரநாதன் ராகுவோடவோ கேதுவோடவோ சாரம் பெற்றிருக்கு அப்படின்னா கண்டிப்பாக அந்த நிறம் குறைவதற்கு வாய்ப்பு இருக்குது. அதுவும் நம்ம பார்க்கணும், சரிங்களா? இந்த மாதிரி விஷயத்தெல்லாம் பார்த்து தான் சொல்ல முடியும். பட் இதை நீங்கள் ஒரு 70% மட்டும் எடுத்துக்கோங்க. இப்படி வரலாம், வாய்ப்புகள் இருக்குது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அப்போது 7ஆம் அதிபதி சூரியனாக இருந்து சூரியனில் இருக்குது, 7ஆம் இடத்துல சூரியன் இருக்கிறாரு அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய வாழ்க்கை துணை உயரமாக இருப்பாங்க, கலராக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். அதாவது அவங்கக்கிட்ட அதிகாரத்தன்மை இருக்கும், ஒரு சொசைட்டியில் ஒரு நல்ல பேர் இருக்கும், ஏதோ ஒரு சமூகத்தில் ஏதோ ஒரு விஷயத்தில் அவங்களுக்குள்ள ஒரு பதவி கொடுக்குற மாதிரி அவர் குவாலிஃபை இருப்பாங்க. ஒரு தொழில் ரீதியாக பார்த்திங்க அப்படின்னா அங்கே நிர்வாக திறமை நடத்தக்கூடியவராக இருப்பார். அவருக்கு ஸ்டேட்டஸுக்கு தகுந்த மாதிரி அதில் பெரிய ஆளாக இருப்பாங்க அப்படின்னு நம்ம எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இது இப்போ ஒரு எப்படி சொல்கிறேன்னா, ஒரு ஏரியா இருக்குன்னா அதில் ஒரு அசோசியேஷன் இருக்குது அப்படின்னா அதில் ஒரு தலைவராக இருக்கிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே இந்த சூரியன் 7ஆம் இடத்துல இருக்கும்போது அவர்கிட்ட இருக்கும்.
அந்த 7 குடையரோட 7ஆம் இடத்துல சூரியன் இருந்தாவோ இல்லை 7ஆம் அதிபதியே சூரியனாக இருந்துச்சு அப்படின்னாலும் இந்த குணம் இருக்கும். அது வாங்கின சாரத்தை தகுந்த மாதிரி சில சேஞ்சஸ் வரும். ஒருவேளை 7ஆம் அதிபதியே வந்து சூரியன் சாரமே வாங்கியிருந்ததுன்னா அதிக அதிக அதிகத்தன்மை இரட்டிப்புத்தன்மை எடுத்துக்கலாம் நீங்கள். ஸோ ரொம்ப பலமாக இருக்குன்னு அர்த்தம் சூரியன். அந்த கான்செப்டில் வந்து நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் எல்லாமே ரொம்ப அதிகப்படியாக அவங்ககிட்ட இருக்குங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஓகேங்களா? ஸோ இந்த மாதிரி இருப்பாங்க. அடுத்தது வந்து சந்திரன் 7இல் இருக்கிறாரு இல்லை 7ஆம் அதிபதியே இருக்கிறாரு அப்படின்னா சந்திரனால் அதுவும் வசீகரத்தன்மை, ஒரு தாய்மையான பாசம், ஒரு அவங்கக்கிட்ட பேசும்போது ஒரு பாசிட்டிவான வைப்ரேஷன், இதெல்லாமே வந்து 7ஆம் இடத்துல இருக்குது. 7ஆம் இடத்துல சந்திரனோ இல்லை 7ஆம் அதிபதி சந்திரனாக இருந்தால் இருக்கும். இன்னொரு விஷயம் என்னென்னா, இந்த சந்திரன் வந்து 7ஆம் இடத்துல அதிபதி இருக்கும்போது என்ன ஒரு ப்ளஸ் பாயிண்ட் அப்படின்னா, அவங்க வந்து உண்மையான பாசத்துக்கு ஏங்கக்கூடியவங்க இருப்பாங்க. உணர்ச்சி வசப்படுவாங்க. திடீர்னு எந்த விஷயத்தை பேசினாலும் உடனே சட்டுன்னு அழுக வந்துடும் அவங்களுக்கு. அந்த மாதிரி ஒரு கேரக்டரில் இருப்பாங்க. குடும்பத்தை நல்லபடியாக பார்த்துக்கக்கூடிய பெண்ணாக இருப்பாங்க. அது ஒரு குடும்பத்தை வந்து கவனிச்சிக்கக்கூடிய, அதாவது வந்து ஒரு தொழிலுக்கு வேலைக்கு போகிறாங்க, குடும்பத்தையும் பார்க்குறாங்க. ஃபஸ்ட்டு குடும்பத்துக்கு இம்பார்ட்டன்ட் கொடுத்துட்டு அதுக்கப்புறம் தான் வேலைக்கு அப்படிங்கிற விஷயத்தில் வந்து அவங்க மைண்ட் செட் பண்ணிக்குவாங்க. ஏன்னா வந்து அந்த அந்த குடும்பத்தை தாங்கக்கூடிய சக்தி, அந்த தாய் அன்புன்னு சொல்கிற மாதிரி எல்லாத்தையுமே வந்து எப்படி கவனிக்கிற அந்த அன்பு வந்து அவங்கக்கிட்ட அதிகமாகவே இருக்கும். அதே மாதிரி நம்ம ஃபேராக இருக்கிறதுக்கு, கலராக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் அதிகம். வட்ட முகமாக இருக்கும் அவங்க, ஆணாக இருந்தாலும் பெண்ணாக இருந்தாலும் அப்படிங்கிற விஷயம். ஒரு இடத்துல பார்த்திங்கன்னா, ஒரு ஃபேமிலியில் பார்த்திங்கன்னா வந்து கணவன் மனைவி இருப்பாங்க. பட் ஆனால் கணவன் வந்து மனைவி மாதிரி வந்து குழந்தைகளை வந்து நல்லா கவனிக்கிறது, குளிக்க வைக்கிறது, ஸ்கூலுக்கு போய் விட்டுட்டு வர்றது, அதேமாதிரி ஒய்ஃபையும் நல்லா கவனிச்சிக்குவாங்க. அதெல்லாம் பார்த்திங்கன்னா அந்த சந்திரனை வந்து 7ஆம் இடத்துல அந்த பண்பு இருக்கும். பட் அந்த சந்திரன் வாங்கின சாரத்தை பொறுத்து சில பண்புகள் மாறும். இப்போ ராகு இருக்குன்னு வச்சுக்கிங்களேன், அவங்கக்கிட்ட அந்த ஒரு பிடிவாத குணம் இருக்கும் சந்திரன் ராகு சாரம் வாங்குறப்போ. இதே சந்திரன் சுபகிரகத்தோட சாரம் வாங்கினா சூப்பராக இருக்கும். ஸோ இந்த கான்செப்டை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்தீங்க அப்படின்னா வந்து செவ்வாய் 7ஆம் இடத்துல செவ்வாய் இருக்குது. செவ்வாய் 7ஆம் இடத்துல இருந்தால் கண்டிப்பாக வந்து கோபம் இருக்கிற இடத்துல குணம் இருக்கும். பட் இவங்கக்கிட்ட வந்து அன்பாக பேசுனீங்கன்னா அடங்கி போவாங்க, அதிகாரமாக பேசினா அடங்க மாட்டாங்க. அந்த கேரக்டர் உங்ககிட்ட இருக்குன்னு சொல்லலாம். செவ்வாய் கூட வந்து செவ்வாய் வந்து எப்படி பலமாக இருக்கான்னு பாருங்கள். ஒருவேளை செவ்வாய் நீசமாக இருந்தால் அங்கே அந்த இடத்துல வந்து நம்ம அந்த கலருங்கிற விஷயம் வந்து எதிர்பார்க்க வேண்டாம். செவ்வாய் பலமாக இருந்தால் இவங்களும் வந்து நிறமாக இருக்கிறதுக்கு வாய்ப்புகள் இருக்குது. ஒருவேளை வந்து இப்போ உதாரணத்துக்கு வந்து இப்போ துலா லக்னம் எடுத்துக்கலாம், அதில் வந்து சனி உச்சமாக இருக்குது, செவ்வாய் இருக்குதுன்னு வச்சுக்கிங்களேன். லக்னத்தில் 7ஆம் இடத்தை பார்க்குது ரெண்டுமே. அப்படிங்கிறப்ப வந்து என்ன, சனி உச்சமற்ற கிரகத்தோடு செவ்வாய் இருக்கிறதால வந்து செவ்வாய் ஆல்ரெடி கலராக இருக்கும். பட் உச்சமற்ற கிரகத்தோடு இருக்கும்போது கொஞ்சம் மாநிறமாக இருப்பாங்க. அந்த கலரை வந்து அந்தளவுக்கு, ஏன்னா உச்சம் வந்து சனி தான், செவ்வாய் கிடையாது. ஸோ அந்த பலத்தையும் நம்ம எடுக்கணும். அப்படி பார்க்கும்போது மாநிறமாக இருப்பாங்க அப்படின்னு எடுத்துக்கலாம். அந்த கான்செப்டை கொண்டு போய்க்கலாம். மற்றபடி இவங்க வந்து உடம்பை வந்து ரொம்ப ஃபிட்னஸாக வச்சுக்குவாங்க. ஜிம்முக்கு போகிறது, யோகா பண்ணுறது, இதெல்லாமே வந்து ரொம்ப ஈடுபாடு இவங்களுக்கு அதிகமாக இருக்குன்னு சொல்லலாம். மெடிடேஷன் கூட பண்ணுவாங்க ஒரு வகையில். பட் ஆனால் யோகாங்கிறது வந்து நம்ம அந்த ஜிம்மு விஷயத்தில் இருக்குது பார்த்திங்களா, எக்ஸசைஸ், இதெல்லாமே வந்து அவங்களுக்கு ரொம்ப பிடிக்கும்னு சொல்லலாம். உடம்பு எப்பவுமே ஃபிட்டாக வச்சுக்குவாங்க. அதே மாதிரி எல்லா விஷயத்தையும் டயட்டு, ஒரு நேரத்துக்கு இந்த டைமுக்கு போகணும், இதெல்லாமே வந்து அவங்கக்கிட்ட அதிகத்தன்மையாக இருக்கும். ஸோ இந்த மாதிரி இருக்கக்கூடிய நபராக இருப்பாங்க. குணம் பார்த்திங்களா நல்லாவே பார்த்துக்குவாங்க. கோபம் அதிகமாக வரும். ஸோ இவங்க சொல்கிற விஷயத்துக்கு தகுந்த மாதிரி நம்ம இணைஞ்சு போயிட்டோம்னா நல்லா பார்த்துக்குவாங்க அப்படிங்கிற விஷயத்தை நீங்கள் எடுத்துக்கலாம். சரிங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா புதன்னாலே மாநிலம், அதே மாதிரி ஒல்லியாக இருப்பாங்க அப்படிங்கிற ஒரு கான்செப்ட் இருக்குது. புதன் நல்ல ஒரு பலமாக இருந்துச்சு அப்படின்னா. ஸோ இன்னொரு விஷயம் பார்த்திங்க அப்படின்னா வந்து ரொம்ப கலகலன்னு பேசக்கூடியவங்களாக இருப்பாங்க. நகைச்சுவை உணர்வு இவங்ககிட்ட இருக்கும். நிறையா ஐடியாஸ் பண்ணுவாங்க. இந்த புதனால் வியாபார நோக்கம் அதிகமாக இருக்கும் இவங்கக்கிட்ட அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா வந்து வியாபாரத்தன்மை இருக்கும். பேச்சு திறமை ரொம்ப அதிகமாக இருக்கும். புதன்லாம் பலமாக இருக்குது அப்படின்னா நல்லா பேசுவாங்க. இவங்கக்கிட்ட பேசி ஜெயிக்க முடியாது அப்படின்னு சொல்ல, பாயிண்ட்டாக பேசுகிறது எல்லாமே புதனோட தன்மை தான். இன்னொன்று இவங்கக்கிட்ட இரட்டிப்பு தன்மை இருக்கும். ஒரு நேரம் இருக்கிற புத்தி ஒரு நேரம் இருக்காது அப்படிங்கிற மாதிரி இருக்குது. அந்த மாதிரி விஷயங்கள் இருக்குன்னு சொல்லலாம். மற்றபடி பார்த்திங்கன்னா கணக்கு வழக்குகள் எல்லாமே கொஞ்சம் நல்லா பார்க்கக்கூடியவங்களா இருப்பாங்க. இப்போ புதன் வந்து உங்களுக்கு 7 இருக்குது அப்படின்னா உங்களுக்கு வரக்கூடிய கணவனோ மனைவியோ கணக்கு விஷயத்தில், குடும்பத்திலேயே இருந்தாலும் சரி, கணக்கு போட்டு ஒரு சில விஷயம்லாம் பண்ணுறதெல்லாம் பார்த்திங்கன்னா இவங்களாக தான் இருப்பாங்க. இந்த மாதிரி இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம எடுத்துக்கலாம். புதன் வந்து இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்க அப்படின்னா வந்து புதன் வந்து உங்களுக்கு வீக்காக இருக்குது, நீசமாக இருக்குது 7ஆம் இடத்துல அப்படின்னா ஸ்கின் சம்மந்தப்பட்ட பிரச்சனை இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம்.
புதனால தோல் சம்மந்தப்பட்டது. இந்த மாதிரி ப்ராப்ளம் இருக்க வாய்ப்பு இருக்கனால அதுக்குண்டான மாதிரி உங்களுக்கு சேஞ்சஸ் வரும் அப்படின்னு எடுத்துக்கலாம். சரிங்களா? அதுக்கப்புறம் பார்த்திங்களா, 7ஆம் இடத்துல குரு 7ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா, அந்த ஸ்தான பலம் நல்லா இருந்து குரு நல்லாவே இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக அவங்க நல்லாவே இருப்பாங்க. கொஞ்சம் பூசண மாதிரி இருப்பாங்க. அந்த குருவே கொஞ்சம் வீக்காக இருக்குது, நீசமாக இருக்குது, இல்லை வக்கரமாக இருக்குது அப்படின்னா கொஞ்சம் வயிறு இருக்கும், தொண்டி இருக்கும் அவங்களுக்கு அப்படின்னு சொல்லலாம். கொஞ்சம் முடி கொஞ்சம் சொட்டையாக இருக்கிறது, இதே பெண்ணாக இருந்தால் முடி குறைவாக இருக்கும் அப்படின்னு சொல்லலாம். கொட்டிக்கிட்டே இருக்கும் முடி அப்படிங்கிற விஷயத்த சொல்லலாம். ஆன்மீகம் அதிகமாக இருக்கும். இவங்க குருவாக இருக்கிறதுனால இவங்களும் மாநிறமாக இருப்பாங்க. மாநிறம்னா ரொம்ப கலரும் இல்லை, ரொம்ப கருப்பும் இல்லை, அந்த மாதிரி கலரில் இருப்பாங்க. அந்த குரு நல்ல நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னா பூசண மாதிரி அழகாக இருப்பாங்க, பார்க்குறதுக்கு லட்சணமாக இருப்பாங்க அப்படிங்கிற விஷயத்தையும் நம்ம சொல்லலாம். சரிங்களா? இதில் குருவோட தன்மை என்னென்னா, ஆன்மீக விஷயத்தில் ஈடுபாடு இருக்கும். ரொம்ப சுத்தம் பண்ணிகிட்டே இருப்பாங்க. வீட்டை சுத்தம் பண்ணிகிட்டே இருக்கிறது, அதாவது அந்த சுத்தத்தை ரொம்ப விரும்புவாங்கன்னு சொல்லலாம். எல்லா விஷயத்தையும் ஒரு சாஸ்திர சம்பிரதாயத்தோடு செய்யணும்னு நினைக்கிறவங்களாம் இருப்பாங்க. ஒரு விசேஷம் வருது, ஆக்சுவலாக இப்போ நீங்கள் நவராத்திரி பூஜைலாம் வருதுன்னா அதுக்கு முன்னாடியே 1 மந்த்துக்கு முன்னாடியே ப்ரிப்பேராக எல்லா பொருளும் வாங்கி வைக்கிறது, இந்த மாதிரிலாம் இருக்கும். இதே குரு வக்ரம் ஆகிட்டார், குரு பலமான இந்த விஷயங்கள், குரு வக்ரம் ஆகிட்டாங்கன்னா அந்தளவுக்கு அவங்க ஈடுபாடெல்லாம் காமிக்க மாட்டாங்க. சாமி கும்பிடுவாங்க, வருவாங்க, அவ்வளோதான். ஒரு நார்மலாக இருப்பாங்க, அவ்வளோதான். பட் இவங்க இந்த சித்தர் வழிபாடெல்லாம் பண்ணுவாங்க. குரு வக்ரமாச்சுன்னா தத்துவார்த்தமாக போயிடுவாங்கன்னு சொல்லலாம், அந்த மாதிரி. ஸோ இந்த மாதிரி விஷயங்கள் இருக்கும். குரு ஒருத்தருக்கு 7ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா கண்டிப்பாக குடும்பத்தை நல்லா அந்த குடும்பத்தில் என்னென்ன தேவைகள் இருக்குது, அந்த பொறுப்புகளை ஏற்று நல்லா நடத்தக்கூடியவங்களாக இருப்பாங்க அந்த குரு இருக்கிறவங்க அப்படின்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா குடும்ப உறவுகள்கிட்ட கொஞ்சம் எப்படி போகிறது, இணைஞ்சு போகிறது, இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே அவங்கக்கிட்ட இருக்கும். அனுசரித்து கொஞ்சம் போகக்கூடிய விஷயங்கள் இருக்குது. பட் ஆனால் குறைன்னு ஒன்று கண்டுபிடிச்சா வச்சு செய்வாங்க. எப்படின்னா, ஒரு குறை கண்டுபிடிச்சிட்டாங்க அப்படின்னா அந்த குறைக்கு என்ன விஷயம் விளக்க சொல்லியே ஆகணும் இவங்களுக்கு. அந்தளவுக்கு கேள்விகள் கேட்பாங்க. அதை நீங்கள் அவங்கக்கிட்ட கவனிக்கலாம், விஷயங்கள் இருக்குது. அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சுக்கிரன் 7ஆம் இடத்துல இருக்குது அப்படின்னா, முதல்லையே சொல்லியிருக்கேன், 7ல் சுக்கிரன் நல்ல இடத்துல நல்ல ஒரு சுபகிரகங்களோட பார்வை சேர்க்கை இருந்து ஆதிபத்தியத்தில் இருக்குது அப்படின்னா, சரி, ஆதிபத்தியத்தை விட நல்ல இடத்துல திரிகோண கேந்திரத்தைன்னா நல்ல ஒரு வரன் அமையும், அழகாக இருப்பாங்க. அதேமாதிரி சுக்கிரன் ஒரு வேளை 7ஆம் அதிபதி சுக்கிரன் சாரமாக சுக்கிரன் உச்சமாக இருந்தாலும் நல்ல கலரான வரன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குது, நிறமான வரன் வர்றதுக்கு வாய்ப்புகள் இருக்குதுன்னு சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்க அப்படின்னா, அந்த 7ஆம் இடத்துல சுக்கிரன் இருந்து வக்ரமாகாமல் நீசமாகாமல் ராகு கேதுவோட அஸ்தங்கமாகாமல் இருக்கணும். சரி, அஸ்தங்கம் விட கிரகணமாகாமல் சூரியனோட அஸ்தங்கமாகாமல் இருந்துச்சு அப்படின்னா நல்ல ஒரு வாழ்க்கை துணை, நல்ல ஒரு நிறத்தோடு வருவாங்க அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஸோ இந்த இடத்தோட பலவீனமாச்சுன்னா அந்த நிறம்ங்கிற விஷயங்களும் குறையும். குணங்கள் விஷயத்துலையும் பார்த்திங்கன்னா இவங்கக்கிட்ட இந்த கலை நிகழ்ச்சிகள், இந்த மியூசிக் சம்மந்தப்பட்டது, இசை நிகழ்ச்சிகள், சினிமா சம்மந்தப்பட்டது, மீடியா சம்மந்தப்பட்ட விஷயத்தில் இவங்க கொஞ்சம் ஈடுபாடு கொஞ்சம் அதிகமாக தென்படும் சொல்லலாம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா சுக்கிரனாலே தன்னை மிகைப்படுத்தி காமிக்கிறது, ஆடம்பர விஷயத்தில் ரொம்ப அதிகத்துவம் அவங்ககிட்ட இருக்கும், செலவுகள் அதிகம் பண்ணக்கூடியவங்களாக இருப்பாங்க. இதெல்லாம் சுக்கிரன் நல்ல நிலைமையில் இருந்துச்சு அப்படின்னா ஒரு அசால்ட் இருக்கும். இன்னொன்று ரொம்ப எந்த விஷயத்துக்கும் சங்கடப்பட்டுக்க மாட்டாங்க, பார்த்துக்கலாம் அப்படிங்கிற ஒரு மைண்ட் செட் வச்சுக்குவாங்க. அந்த மாதிரி குணம் இவங்ககிட்ட இருக்கும் அப்படிங்கிறத எடுத்துக்கலாம். சரிங்களா? ஸோ சுக்கிரன் 7ல் இருந்தாலே சூப்பராக நல்ல ஒரு சூப்பரான பொண்ணு வரும், பையன் வருவாங்க அப்படின்னு நீங்கள் எதிர்பார்க்காம அந்த சுக்கிரன் என்ன சாரம் வாங்கியிருக்கு, அந்த சுக்கிரன் ஸ்தான பலம் இருக்கா, என்ன மாதிரி இருக்குதுன்னு பார்த்துட்டு நீங்கள் முடிவு பண்ணுறது நல்லது. பட் சுக்கிரன் இருந்தால் கண்டிப்பாக பொண்ணானன்னு பையனானு நல்லா இருப்பாங்க, லட்சணமாக இருப்பாங்க. மற்றபடி இந்த நிறம் விஷயம், குணம் விஷயம் மட்டும் கொஞ்சம் மாறுதல் வரும். மற்றபடி அழகுங்கிற விஷயத்தில் குறைபாடு இருக்காது அப்படிங்கிற மட்டும் நீங்கள் எடுத்துக்கலாம். ஓகேங்களா? அடுத்தது பார்த்திங்க அப்படின்னா சனி பகவான் 7ஆம் இடத்துல இருந்தார் அப்படின்னா கண்டிப்பாக கொஞ்சம் டிலே ஆகும் திருமணங்கிற விஷயம். அதே மாதிரி பார்த்திங்கன்னா வேலை விஷயமாக இருக்கட்டும், பொறுப்புகள் விஷயமாக இருக்கட்டும், ரொம்ப நல்லாவே பார்த்துக்குவாங்க குடும்பத்தை. அவங்களோட விஷயத்தை நல்லா சூப்பராகவே வேகமாக பண்ணுவாங்க. ஆனால் மற்றவங்க ஒரு விஷயத்தை கொடுத்தோம்னா கொஞ்சம் ஸ்லோவாக பண்ணுவாங்க. இதுதான் மைனஸ், வேறு ஒன்றும் கிடையாது.
இதே சனி வந்து உங்களுக்கு வக்ரமாக இருக்குது 7ஆம் இடத்துல அப்படின்னா, இல்லை லக்னத்திலே வக்ரம் வந்து 7ஆம் இடத்த பார்த்தாலும் சரி, அது எப்படின்னா வந்து ஆப்போசிட்டாக இருக்கும். ஏன்னா சனி வந்து ஸ்லோ கிரகம், வக்ரம்னா கொஞ்சம் வேகமாக எல்லா விஷயத்தையும் செய்வாங்க. பட் அப்படி இருந்தாலும் மற்ற விஷயத்தை செய்யும்போது அடுத்தவங்க ஒரு வேலை கொடுக்குறாங்கன்னா அந்த விஷயம் மட்டும் கொஞ்சம் லேட்டாக தான் பண்ணுவாங்க அப்படிங்கிறது மட்டும் இருக்குது. பட் இவங்க விஷயத்த தெளிவாக இருப்பாங்க. இவங்களுக்கு ஒரு வேலை இருந்தாலும் சரி, ஒரு தொழில் பண்ணுறதா இருந்தாலும் பொறுப்பாக செய்வாங்க. அந்த வேலை தொழிலில் வந்து ஒரு நல்ல பேர் இவங்களுக்கு இருக்கும். சனி நல்லபடியாக இருந்தால், சனி நீசமாக இருந்தால் வேலை நிறைய செஞ்சாலும் உங்களுக்கு உண்டான பேர் வந்து கரெக்டாக கிடைக்காது. அது என்ன சொல்கிறேன்னா, அங்கீகாரம் உங்களுக்கு கிடைக்காது அப்படிங்கிற விஷயத்தை எடுத்துக்கலாம். ஒரு ஜாதகத்தில் வந்து சனி வந்து உங்களுக்கு வந்து அஸ்தங்கமாயோ இல்லை வந்து வக்ரத்தை விட வந்து வக்ரம் பலம் இருக்குது. பட் லேட்டாக தாமதமாக அவங்களுக்கு வெற்றி கிடைக்கும். சனி வக்ரமாச்சுன்னா ஒரு வேலையில் வந்து பிற்பகுதி நல்லபடியாக உயர்ந்து வருவாங்க, முற்பகுதி வந்து கஷ்டப்படுவாங்க. சனி வக்ரமாக தான். பிற்பகுதியில் நிறைய பேர் வந்துட்டிங்கன்னா பெரிய பெரிய தொழிலதிபர்கள் ஜாதகத்தில் சனி வக்ரமாக இருக்குது. பிற்பகுதியில் நல்லா வந்துடுவாங்க, முற்பகுதியில் கஷ்டப்பட்டிருப்பாங்க. ஆனால் இந்த சனி வந்து நீசம், அஸ்தங்கம், கிரகணம் இந்த மாதிரி விஷயம்லாம் ஆச்சு அப்படின்னா அந்த சனியை வந்து தொழில்கார கிரகமே அப்படிங்கிறப்ப வந்து தொழிலில் இவங்க என்னதான் வந்து எஃபர்ட் அதிகம் போட்டாலும் அதுக்கு உண்டான அளவுக்கு இவங்களுக்கு ஒரு நல்ல பேர் கிடைக்கிறதில்ல. ஸோ அங்கீகாரம் கிடைக்கிறதில்ல. அந்த இடத்துல வந்து இவங்கள விட குறைவாக வேலை செஞ்சு நல்ல பேர் வாங்கி பதவியில் நல்லா வந்துடுவாங்க. பட் இவங்களுக்கு அந்த உண்டான அங்கீகாரம் குறைவாக தான் கிடைக்கிது. சம்பளம் முதல் கொண்டு குறைவாக தான் கிடைக்கிது அப்படிங்கிற விஷயங்கள் இருக்குது. அப்போ வந்து 7ல் சனி இருக்குது அப்படின்னா இந்த மாதிரி கருப்பாக இருப்பாங்க. கலர் குறைவாக இருக்குது. சரி, கருப்புன்னு சொல்லக்கூடாது, கலர் குறைவாக இருக்குது. நம்ம வந்து இந்த கண்ட்ரியை பொறுத்த வரைக்கும் வந்து ஓரளவுக்கு கலராக இருந்தாலே சிகப்பு. ஸோ அது கிடையாது. நிறத்துக்கு நிறைய விஷயங்கள் இருக்குது. வெளிநாட்டில் இருக்கவங்களாம் ரொம்ப நிறமாக இருக்காங்க, இந்தியாவில் இருக்கவங்களாம் நிறம் கிடையாது, நார்மல் நிறம் தான். ஸோ இதில் நம்ம வந்து இந்த பொண்ணு பார்க்குறது பையன் பார்க்குறதுல பாகுபாடு பார்க்குறதுனால, இந்த நிறத்தில் இப்படி இருக்காங்களா அப்படி இருக்காங்களான்னு பார்க்குறனால தான் இதுக்கு மாநிறம் கருப்பு சிகப்பு அப்படின்னு நம்மளாம் ஒரு பேர் சூஸ் பண்ணி வச்சுருக்கோம். பட் ஆனால் நம்ம வந்து சிகப்பு சொல்கிற கூட வெளிநாட்டில் வந்து கருப்பு கலர் கம்மி தான் சொல்லுவாங்க. அதுதான் கான்செப்ட்.